ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற படத்தோட பேர் வந்து பனி. இந்த பனின்ற படம் வந்து 2024 ரிலீஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை நான் இப்போ தான் ஓடிடியில் பார்த்தேன். சோனி லிவில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் ஜோஜு ஜார்ஜ். இவர் வந்து பிரபல நடிகர். அவர் தான் இந்த படத்தை வந்து எழுதி இயக்கியிருக்காரு. இதை ஜோஜு ஜார்ஜ், அபிநயா அவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. வேணு ஐஎஸ்சி வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. இந்த கதை ஆரம்பிக்கும் போதே வந்து திருச்சூர் சிட்டியை வந்து ஒரு டாப் ஆங்கிள் மெல்லமாக காட்டிகிட்டே வந்து காட்டும்பொழுது அந்த ஊரில் இருக்கிற ஜோஜு ஜார்ஜ் அவங்க குடும்பமே மிகப்பெரிய ஒரு தாதா குடும்பம். அரசியல் பவர் மிக்க, அரசாங்கத்தை எதிர்த்து, போலீஸ் எல்லாத்தையும் எடுத்து உள்ள பவர்ஃபுல்லான ஒரு குடும்பம். அந்த குடும்பம் ஃபேமிலி நிட்டடாகவே அந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்துலேருந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய தாதா அந்த ஜோஜு ஜார்ஜ். அவருடைய மனைவி வந்து அபிநயா. ரொம்ப அழகான க்யூட்டான கப்பல். அவருடைய இன்ட்ரடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு கர்நாடிக் சாங் பாடிக்கிட்டு இருக்கும், கிருஷ்ணனை பற்றி. அந்த பாட்டை பாடிக்கிட்டே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வர சீன், இன்ட்ரடக்ஷன் சீன் இருக்குல்ல, ரொம்ப அழகான சீன் அந்த சீன். அபிநயா வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க. அந்த சீனில் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாகவும் இருக்காங்க. அவங்கள வந்து இந்த படத்துக்கு வந்து இந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப அட்டகாசமாக சூட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப கதையாக இந்த கதையோட ப்ரெமிசஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியான ப்ரெமிசஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மிகப்பெரிய தாதா, அவருடைய அழகான மனைவி, அந்த அழகான மனைவி மேலே கை வைக்கிற ஒரு சின்ன துக்கடா ஒரு அப்ரசன்டி ரவுடிங்க, ஸ்டார்ட் அப் ரவுடிங்கன்னு சொல்லலாம். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சொல்லும்போது கை வச்சுறாங்க. அதை மீறி சொல்லக்கூடாதுன்னு நினச்சாலும் இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து ஜோஜு ஜார்ஜ் வந்து வச்சு வெளுத்துடுறாரு அவங்க ரெண்டு பேரும். யானை காதில் நுழைஞ்ச எறும்பு மாதிரி இந்த ரெண்டு ரவுடி பசங்களும் அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அபிநயாவை ஸ்பாயில் பண்ணி அதற்கப்புறம் அவங்களுடைய ஒவ்வொருத்தரையாக காலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் இந்த சிங்கம் மாதிரி இருக்கிற டான்ங்க ரெண்டு பேரும் இந்த துக்கடாக்களை என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா துக்கடாக்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து எதை வேணால் செய்யறதுக்கு தயாராக இருக்கிற இளைஞர்களாக இருக்காங்க. இன்று அதை பார்க்கும்போது நமக்கு சின்னதாக ஒரு பதப்பதப்பு கூட வருது. இந்த மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கதை இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நான் மகாநாளில் ஒரு 4 பசங்க வரான்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரெக்லஸான 4 பசங்க, காரணமே இல்லாமல் கோபத்தில் இருக்கிறவங்க, அவனுக்கு என்ன வேணால் செய்வாங்கன்ற நிலைமையில் இருக்கும்போது அதையெல்லாம் செய்கிறாங்க. அதை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் இது எப்படி இந்த கன்ஃபன்டேஷன் வரப்போகுதுன்றது தான் இந்த படத்துடைய கதை. ஜோஜு ஜார்ஜோடைய பர்ஃபார்மன்ஸு, அபிநயா பர்ஃபார்மன்ஸு, கூட நடித்த நடிகர்கள், இப்போ குறிப்பாக அந்த 2 ரவுடி பசங்க இருக்காங்க பாருங்கள், அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ். அவங்கள பார்த்தா நமக்கு அந்த கோவம் வருது பாருங்கள், அவ்வளோ கோவம் வருது. அந்த கோவம் வர்றதுக்கான காரணம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுங்கன்னு. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸாக எடுத்திங்கன்னா நல்ல சினிமாட்டோகிராஃபி, வேணோட சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், சாம் சிஎஸ், விஷ்ணு விஜயோட மியூசிக் ஆகட்டும், இது எல்லாமே இந்த படத்துக்கு மிக அழகாக புரிஞ்சிருக்குது. பட் ஒன் ஃபைன் டைம் இந்த கதையை வந்து எப்படி போகுது அப்படின்னு வச்சு ஒரு கட்டத்தில் வந்து நிற்கும்பொழுது அதற்கப்புறம் வந்து சினிமாட்டிக் அட்வான்டேஜஸ் இருக்க வேண்டியது அந்த படத்தில் தவறு கிடையாது. ஆனால் அந்த சினிமாட்டிக் அட்வான்டேஜை உச்சபட்சமாக எடுத்து செகண்ட் ஹாஃப்லாம் வந்து அது எங்கேயோ போய் உச்சபட்சமான சினிமாட்டிக் ஆகிடுது. உச்சபட்சமான சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டதாக ஆகிடுது. அதுதான் இந்த படத்துடைய தரத்தை வந்து டகால்னு குறைச்சிருச்சுன்னு சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு லைவாக ஒரு கன்ஃபன்டேஷன் இருந்துச்சு அந்த பசங்க. அதே போல் வந்து 2வது பசங்க வந்து 2வதுடைய மச்சனை கொலை பண்ணுறதெல்லாம் வந்து அது அவ்வளோ சீக்கிரம் எப்படி போகிறாங்கன்றதெல்லாம் வந்து கேள்விகள் நிறைய இருந்தாலும் சரி, ஓகே, டு சம் எக்ஸ்டென்ட் இதெல்லாம் நம்ம மன்னிக்கலாம். ஆனால் ஆன் த ஹோல் இந்த படத்தை நீங்கள் வந்து ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல த்ரில்லர் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அப்படி வந்து பண்ண வேண்டிய படத்தை ஒரு செகண்ட் ஹாஃபில் இந்த படத்தை வந்து அவங்க கெடுத்துட்டாங்களோ, திரைக்கதையில் ஒழுங்காக எழுதப்படாமல் கெடுத்துட்டாங்களோன்னு தோணுது. அது மட்டும் கரெக்டாக பண்ணியிருந்தால் இந்த படம் வந்து வேறு ரேஞ்சில் இருந்திருக்கும். உண்மையாகவே டெக்னிக்கலி ஆக்டிங் வைஸ் எல்லாம் ப்ரில்லியண்ட்டாக இருந்தாலும் கூட இந்த படம் பிகாஸ் ஆஃப் த புவர் ரைட்டிங் அண்ட் த சினிமாட்டிக் லிபர்ட்டி தேவர் டேக்கன் இன் த செகண்ட் ஹாஃப் இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை மைனஸ் பாயிண்ட் ஆகிட்டு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் ஓடிடியில் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு மிக என்கேஜிங்கான ஒரு த்ரில்லர் இது சோனி லிவில் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். கேபிள் சங்கர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.